வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு ஐஃபோனோட டைப் சி இயர்பாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் ஃபுல் பேசலான் இருக்கேன். பாருங்கள் வீடியோ. இதுதான் ஐஃபோனோட பாக்ஸ். இதுதான் குட்டியுண்டு சைஸாக இருக்குது. ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கும். ரொம்ப கையில் ரொம்ப ஈஸியாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பாக்ஸே அவ்வளோ இருக்குது. ஏன்னா டிசைன் பை ஆப்பிள். இது என்ன சொல்கிறது, இதெல்லாம் சைடில் அவங்களோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பேக்லேயும் அதே தான், பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க மென்ஷன். இது 2000 ருபீஸ். எங்கேயுமே குரோமாவில் 1649 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஆப்பிள் ஸ்டோரில் இது 2000 ருபீஸ் வாங்குகிறாங்க. இது போன ஜென்ரேஷனில் எல்லாமே என்ன சொல்ல, லைனிங் கேபிள் வந்தனால இந்த தடவை டைப் சிக்கு மாற்றிட்டாங்க. அதனால் ஒரு டைப் சி ஐஃபோனில் இருந்து ஒரு இயர்பாட்ஸ் டைப் சி வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியஸில் வாங்கி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தது தான். இது நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, நான் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய டிவைஸ் ஒன் ப்ளஸ். இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுதுன்னா, ஒன் ப்ளஸ் சப்போர்ட் ஆகுது, சாம்சங்குக்கு சப்போர்ட் ஆகுது. அடுத்த விண்டோஸில் கூன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50Kக்கு மேலே, அதுக்கு மேலே உள்ள லேப்டாப்ஸுக்கெல்லாம் என்ன செட் ஆகாது. ஏன்னா நான் 2 லேப்டாப் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வரைக்கும் நல்லா செட் ஆகுது. இது என்ன சொல்கிறது, கையில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்கின்னியாக. ஏன்னா இதோட திக்னஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நம்ம ஒரு ஜாக் மாதிரி மாட்டிக்கிட்டு அது லைட்டாக பிடிச்சி இழுத்தா கூட என்னமா கையில் பிடுங்கிட்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயத்தோடு தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதோட ஒயரோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்குது. அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது யூஸ் பண்ணும்போது. ஆனால் இதோடைய குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆவரேஜ் தான். இது என்ன சொல்கிறது, இது அவங்க நிறைய ஜென்ரேஷனாக இறக்கிட்டுருக்காங்க. இந்த தடவை தான் டைப் சி வந்திருக்காங்க. இது எல்லா டிவைஸுக்கும் செட் ஆகுன்னு தான் சொல்லி எல்லாமே இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு லோ மாடல் மொபைல்ஸுக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்கிறேன், லோ மாடல் மொபைல்ஸ்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒன் ப்ளஸ்ஸையும் சாம்சங் தள்ளி எந்த மொபைலையும் செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும், நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படி தெரியுது. சில மொபைல் சப்போர்ட் ஆகலாம், சில மொபைல் சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். என்ன ரீசன் தெரியலை. ஆனால் இது எல்லா டிசைனுக்கும் டிவைஸுக்கும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் பார்க்கும்போது என்னோடய மொபைலுக்கும் என்னோடய லேப்டாப்புக்கும் சப்போர்ட் ஆகுது. அவ்வளோதான். இதை பற்றி சொல்கிறது மாதிரி இருக்குது. குவாலிட்டி என்ன, சவுண்ட் வால்யூம் பட்டன் இருக்குது, சவுண்டு டிக்ரீஸ் பட்டன் இருக்குது. அடுத்தது மைக் இருக்குது, டைப் சி. அடுத்து சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ஹெட்செட் அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2000 ரூபா கொடுத்து எதுக்காக நீங்கள் இது போகிறேன்னு சொல்லலைன்னா கேட்டால் ஆப்பிளோடது அந்த மாதிரி சொல்லி ஒரு பெருமைப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். இதை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு நீங்கள் போட்டில் 500க்கு நல்ல ஒரு இது வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இது ஐஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். இது நமக்கு செட் ஆகாது. ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இது செட்டே ஆகாது. நான் ஒரு க்யூரியஸில் வாங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனால் வேணாம். இதோட சாங்கெல்லாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப மினிமைஸ் அந்த மாதிரி இருக்குது. கேட்கலாம், அவ்வளோதான். நல்லா இருக்குது. அந்த பேஸு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே நார்மலாக இருக்குது. வாய்ஸு நம்ம பேசுகிறதும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சாங் கேட்குறதும் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டால் கூட இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, அவ்வளோதான். இந்த விலைக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அது இல்லை. ஆனால் அதோட குவாலிட்டி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து இதுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் ரிட்டன் பேக் உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் யாருமே வந்து இந்த ஐஃபோன் ஏர்பட்ஸ் டைப்ஸ் டி யாரும் ரிவ்யூ பண்ணலை. நான் அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.